நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னால் மணி எதுவும் பெருசாக மேக் பண்ண முடியல, இல்லை பே அவுட்ஸ் எதுவும் எடுக்க முடியல, எமோஷன்ஸ் பயங்கரமாக ப்ளே ஆகுது, இல்லை ட்ரேடிங்கில் உண்மையிலே மணி மேக் பண்ண முடியலன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ட்ரேடிங் ஜெர்னி கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கான மெயின் ரீசன் மணி ஃபேக்டர். பட் அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற இந்த மோஸ்ட் ஆஃப் த ரீல்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மேனிப்புலேட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் லக்ஸரியஸான காரில் வந்து இறங்கிட்டு லைக் ஒரு மாசான பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்ணி லைக் நீங்களாம் 9 to 5 ஜாப் போகிறீங்க, நான் பிஸ்னஸ் மேன், நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், நான் ட்ராவல் பண்ணும்போது நான் ட்ரேட் பண்ண போகிறேன், அப்படின்னு தூங்கும் போது நான் மணி மேக் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டு காட்டி அந்த காலேஜ் போகிற கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் போகிற கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஜாப் தேடுற ஒரு பர்சனாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து ஈஸியாக அந்த வீடியோஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தாங்கன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரம் மேனிப்புலேட் ஆகிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதை பார்த்து ட்ரேடிங்குள்ளே வரீங்க. பட் ஆனால் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், நான் ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறேன்னா அதோட பேக் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், லைக் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட ஜாபே அப்ஸ்கில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான டைமுன்னு சொல்லிட்டு எடுக்கும். அதே தான் ட்ரேடிங்கும். நீங்கள் ட்ரேடிங் 1 வீக்லேயோ இல்லை 1 மந்த்லேயோனா கற்றுக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் இந்த ரெசார்ட்டில் போய்ட்டு 1 வீக் ஆஃப்லைன் செஷன் நடத்துகிறோம், அதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம். இதெல்லாம் எனக்கு பார்த்தா வந்து எனக்கு அது சிரிப்புன்றது தவிர்த்து எனக்கு பாவமாக இருக்குது அங்கே இருக்க பீப்புளை பார்த்தா. ஏன்னா அந்த கண்டக்ட் பண்ணுற பர்சனுக்கே தெரியும் இது 1 வீக்லேயோ இல்லை 1 மந்த்லேயோ வந்து சான்ஸே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. நான் அன்றைக்கி நம்புவீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வீக் மந்த்னா வாய்ப்பே கிடையாது. இதுக்கான டைமுன்னு சொல்லிட்டு எடுக்கும். ஸோ அந்த டைம் ஒரு 1.5 years 2 years எடுக்குதுன்னா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ட்ரேடிங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு தான். பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிற நீங்கள் அதை வந்து கேல்குலேட்டடாக எடுக்க கற்றுக்கணும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் ட்ரேடிங் கற்றுக்க போகிறேன், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ஒரு லைக் இந்த பிஸ்னஸ்ன்ற ஃபீல்ட்லேயே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க ஒரு ஃபீல்டு. இப்போ நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரெக்டாக சேலரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே எந்த ரிஸ்க்குமே எடுக்கல. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி அவங்க தான் ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்க தான் வந்து கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க. 10 கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த கிளைண்ட் வந்து எந்த கம்பெனியோட கொட்டேஷன் அவங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரிஸ்க் எடுக்கிறது யாருன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி தான். பட் ஆனால் அது எம்ப்ளாயாக இருக்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. உங்களுக்கு சேலரி மந்த்லி வந்துடும். ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. பட் இந்த ட்ரேடிங்காக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரிஸ்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் எடுக்கிற நீங்கள் கேல்குலேட்டடாக இருக்க கற்றுக்கோங்க. அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப போஷான ஃபேமிலியிலேருந்து வரீங்க, லைக் நீங்கள் பிளைண்டாக குதிக்க முடியும் ஒரு விஷயத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் ஆனால் இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆண்டர்ப்ரனராக உள்ளே வரீங்க, இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நான் வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிறப்ப உங்களை சுற்றி இருக்க பீப்புள் வந்து சேஃபாக இருக்கணும். நீங்களுமே வந்து சேஃபாக ப்ளே பண்ண கற்றுக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியும். இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு 2 years ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்க ஒரு 2 years ஆகுது அப்படின்னா அந்த 2 years வரைக்கும் நான் எப்படி சஸ்டெயின் ஆகலாம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் ஒரு Forex ப்ரோக்கர்ஸை கூட நான் ப்ரொமோட் பண்ணது கிடையாது. என்னோடய மெயில்ஸில் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நிறையா ஈவன் நான் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு Forex ப்ரோக்கர்ஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார், ரிஷி இந்த மாதிரி Forex ப்ரோக்கர்ஸில் ஒர்க் பண்ணுறேன், நல்லா இருக்குது, இது வந்து நீ உன்னோட கம்யூனிட்டியில் ப்ரொமோட் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். லைக் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன்னா ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா இந்த Forex ப்ரோக்கர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரோக்கரேஜஸாக இருக்கட்டும், நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பர்சன் வந்து ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண முடியாது என்னால். ஏன்னா இப்போ இந்த தப்பாக நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ண தப்புனா நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக ஒரு பர்சன் ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா அவங்க எந்த பர்ஸ்பெக்டிவில் வராங்கன்றது நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனிப்புலேட்டான வீடியோஸ்லாம் பார்த்து வந்திருக்கலாம், இல்லை உண்மையிலே ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கெலாம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர பர்சனுமே இருக்காங்க. எமோஷனலி வீக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ட்ரேடிங்குள்ளே வர பீப்புளுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேடிங் பொறுத்தவரை
கேபிட்டல் மார்க்கெட் அது. இங்கே நீங்கள் மணி உள்ளே போட்டால் தான் அந்த மணியை வச்சு தான் நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு Forex ப்ரோக்கர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களோட ஓன் மணியை டெபாசிட் பண்ணுங்க. அப்படி டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே உங்களோட ஓன் மணி இருக்கிறப்ப ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக செட்டப்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான மேக்ரோ டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லை கரெக்டான செஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களோட செட்டப்போட அக்யூரேசிலாம் வந்து 80% இதெல்லாம் இருக்கணும் தேவையே கிடையாது. 60% இதாலே போதும். 60%னா லைக் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 6 ட்ரேட் தான் வின் ஆகும், 3 ட்ரேட் லைக் 4 ட்ரேட் வந்து லாஸ் ஆகும். பட் அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இனிஷியலாக ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களோட ஓன் மணி. ஸோ அப்போ ஓன் மணியை போட்டு ட்ரேட்ஸ் எடுக்கிறப்ப அது லாஸ் ஆகும்போது ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைக்கும் போது அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டான ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். பட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. லாஸ் ரன் பண்ண விடுவாங்க, ரிஸ்க் ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க, ஃபுல் மார்ஜின்லாம் போட்டு ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் போடும்போது ஹை ரிஸ்க் எடுக்கிறப்ப அந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக வைப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கேபிட்டல் வைப் ஆச்சுன்னா ஓகே இதை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து தப்பான வழியில் போயிட்டு உள்ள மணியை உள்ளே போட்டு அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங் வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ப்ரோக்கரேஜஸில் மணி போட்டு லாஸஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுலேருந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு வெளில வரவே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த தப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதில் வந்து உங்கள் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களோட ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் வே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாப் போயே ஆகணும், ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு நீங்கள் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கேல்குலேட்டாக இருக்கணும். அந்த மணி நீங்கள் லாஸ் பண்ணாலும் உங்களை எந்த விதத்துலையும் சஃபர் ஆக விடவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க முடியாது, உங்களால் ட்ரைனிங்கில் இருக்க முடியாது. நீங்கள் தப்பான வேலை போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அது கேல்குலேட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற வயசுமே இது தான். லைக் 20ஸ்னால் வந்து உங்களை ப்ரைம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைமில் ரிஸ்க் எடுக்காமல் வேறு எந்த டைமில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் இந்த மாதிரி கிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ரிஸ்க் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான வே கிடையாது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிற ஏஜுமே இது தான். பட் இந்த ரிஸ்க்கு வந்து கேல்குலேட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஃபார்ம் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Forex பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ராஃபார்ம் வந்து ஃபண்டிங் டிப்ஸ். எனக்கு அதில் இது வரைக்கும் எந்த பே அவுட் டினேஷனும் கிடையாது. இது ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் நான் ஒரே தடவை லைக் ப்ளூபெரி ஃபண்டட் ஒரு ப்ராஃபார்மோட அஃபிலியேட் ஆனேன். பட் ஒரே நாளில் அது கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அந்த ப்ராஃபார்ம் யூஸ் பண்ணி நான் பே அவுட்ஸ் எடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னால் அதை ரெக்கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரே நாளில் கேன்சல் பண்ணிவிட்டு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை தவிர்த்து நான் எந்த ப்ராஃபார்மும் அஃபிலியேட் ஆனதே கிடையாது. நான் பர்சனலாக ஃபண்டிங் வெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பே அவுட்ஸுமே ரிஜெக்ட் ஆனதே கிடையாது. அண்ட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்டெப் நான் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபண்டிங் விப்ஸில் ஒரு $5,000 அக்கௌண்ட் இருக்குது, $36 வரும். அண்ட் மேவன் ப்ராப் வந்து $2,000 அக்கௌண்ட்டே இருக்குது, $1,600 தான் வரும். மேவன் இது வரைக்கும் எனக்கு எந்த டேமேஜுமே வந்ததில்லை. மேபி நீங்கள் ட்விட்டரில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபண்டிங் விப்ஸில் $5,000 அக்கௌண்ட் வாங்குகிறேன், $36 வருது, $2,000 தான் அது. பட் ஆனால் அந்த $2,000 வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் என்னை எந்த விதத்துலையும் அது பாதிக்காது. அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் எனக்கு ஜாப் போகிற பர்சன் மந்த்லி 25K வாங்குறேன், 30K வாங்குறேன், எனக்கு கமிட்மெண்ட்ஸ்னால் போக நான் மந்த்லி ஒரு 10K இல்லை 5K சேவ் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு $2,500 ரிஸ்க் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா தப்பு கிடையாது, பண்ணலாம். அப்போ அந்த $2,500 உங்களுக்கு லாஸ் ஆனாலும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை கிராக் பண்ணிவிட்டு ஒரு பே அவுட் போட்டிங்க, 2% இல்லை 3% மந்த்லி மேக் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களால் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும் பெரிய அக்கௌண்ட்ஸில். இல்லை அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 to 4 பேயர்ஸ் போட்டுட்டு உங்களால் பெரிய அக்கௌண்ட்ஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறப்ப நீங்கள் ரிஸ்க்கும் எடுக்கிறீங்க, உங்களோட பாத்துமே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அண்ட் உங்களோட ஜேர்னியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ கேல்குலேட்டடான ஸ்டெப்பாக எடுக்கணும். நீங்கள் ரெட்டிட் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ரெட்டிட் யூஸ் பண்ணனா ரெட்டிட் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அதில் வந்து நிறைய பீப்புள் வந்து அவ்வளோ நாலேஜபிளான பர்சன்ஸ் இருப்பாங்க. நான் பர்சனலாக வந்து பர்சனல் ஃபினான்ஸ் வந்து நாங்கள் தான் நிறைய கற்றுப்பேன். நிறைய பேர் வந்து
டெப்பில் இருந்தால் டெப்லேருந்து வந்து சூ பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த டெப்லேருந்து வெளில வரணும். இன்னர் சர்க்கிள் ட்ரேடர்ஸ்னே கம்யூனிட்டி இருக்கும் ரெடிட்டில். ட்ரேடிங் பற்றி இருக்கும், லோன்ஸ் பற்றி லைக் டெப்ட் பற்றி இருக்கும், ஃபினான்ஸ் பற்றி இருக்கும், அவங்களோட லைஃப் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணான்னு பற்றி இருக்கும். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து ரெடிட்டில் இருக்குது. அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அங்கே வந்து ராவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, தப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு தேவை. ஸோ அது யூஸ் பண்ணனா அதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதில் நான் பர்சனல் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா லைக் அது சேஃபாக எடுக்க பழகிக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸ்க்கும் ஃபோரெக்ஸ் ப்ராஃபார்ம்ஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜேர்னி லாங் விஷனாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் தான் வந்து பெஸ்ட் எவர் வே டு சூஸ். லைக் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வெயிட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பீப்புளாக இருக்கட்டும், ஆக்சுவலாக வந்து நிறைய மணி வந்து கொட்டி கிடக்கும். நிறைய பீப்புள் கிட்ட மணி இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அந்த மணிகளாக வந்து எப்படி அதை டபுள் பண்ணுறது, எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பீப்புள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான பர்சன் யாருன்னா ஸ்கில்டு பீப்புள் தான். இப்போ டாப் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வாங்குவீங்க, அதை கிராக் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபீ ஒன்று கட்டுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் $200 வித்ட்ராவல் இருக்கணும். அதே மாதிரி பே அவுட் கேப் வந்து $5,000. லைக் மேக்ஸிமம் உங்களோட $5,000 தான் ஒரு டைமில் வித்ட்ரா பண்ண முடியும். இதுதான் வந்து டாப் ஸ்டெப்போட பே அவுட் பாலிசி. அதே 50% தான். நீங்கள் $10,000 மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $5,000 வரைக்கும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கப்போ ஃபோரெக்ஸ் ப்ராஃபார்ம்ஸ்லாம் 80% வித்ட்ரா பண்ண முடியும். பட் அது வந்து ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸில் கிடையாது. ஆனால் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் இப்போ டாப் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 பே அவுட்ஸ் எடுத்துட்டாலோ, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ரிஸ்க் டீம்லாம் வந்து உங்களோட ட்ரேட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ, உங்களை வந்து லைஃப் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. நீங்கள் இனிஷியலாக எடுக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து லைஃப் ஃபண்டட் அக்கௌண்ட் கிடையாது. அது வந்து ஒரு சிமுலேட்டடான ஃபண்டட் அக்கௌண்ட். பட் ஆனால் அதுக்கப்புறம் மூவ் ஆக போகிற ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து லைஃப் ஃபண்டட் அக்கௌண்ட், ரியல் ஃபண்ட்ஸ். ஸோ அங்கே போகிறப்ப உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ நிறையா கிடைக்கும். டெய்லி பேவர்ஸ் கிடைக்கும், கேபிட்டல் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய பீப்புளோட நெட்வொர்க்கிங் கிடைக்கும், நிறைய பீப்புளோட கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களோட அந்த ஒரு ஜேர்னியே வந்து ரொம்ப வைட் ஆகும். எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட மெயில் வந்துச்சு டாப் ஸ்டெப்லேருந்து. நான் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அதேமாதிரி என்னோடய ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ லைஃப் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சிலக்கெல்லாம் நான் $45,000 பே அவுட் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து லாங் டேர்மில் திங்க் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டிராகன் மூவி லைக் அந்த ப்ரொடியூசர் வந்து ஏஜஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் ஆக்டருமே வந்து பிரதீப். இப்போ ஸ்டார்டிங்கில் அஸ்வத் மாரிமுத்து வந்து ஃபஸ்ட்டு ஓமை கடவுளை பண்ணார். அது மாதிரி பண்ணாரான்னு தெரியல. பட் ஓமை கடவுளோட பட்ஜெட் வந்து 5 crores. பட் ஆனால் அதை வச்சு அவர் வந்து அவ்வளோ பேர் ரெவன்யூ வந்து கொடுத்துட்டார். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு படத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பார்ப்பாங்க, இவரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. அது நல்லா இருக்குன்றப்ப ஓகே இந்த படத்துக்கு வந்து 38 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க. அதை வச்சு அகெயின் வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார். இப்போ அகெயின் அந்த ப்ரொடியூசர் கிட்ட அவர் போனார்னா அவருக்கு வந்து அந்த பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். லைக் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்கள நம்பி வந்து பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இங்கே தேவை எல்லாமே ஸ்கில்ஸ் தானே தவிர நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ மணி மேக் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா மணி தானாக உங்களுக்கு கொட்டும். நான் வந்து இந்த டார்வினெக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் பற்றி நான் ரொம்ப சீக்கிரமாக வீடியோ போடுறேன். டார்வினெக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் பற்றி நான் சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இப்போ டார்வினெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபார்ம்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் ட்ராக் ரெக்கார்டை வந்து லைக் உங்களுக்கு பில்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் டார்வினெக்ஸ்ன்றது. இப்போ அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். கேலிப்ரேஷன் ஸ்டேஜ், சில்வர் ஸ்டேஜ், கோல்டு, அதுக்கப்புறம் ப்ரோ, அதுதான் ஹெட்ஜ் ஃபண்டு. இப்போ கேலிப்ரேஷன் தான் வந்து ஆக்சுவல் சேலஞ்ச் ஃபேஸ். அண்ட் அதில் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறப்ப ரிஸ்க் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கின்றதை மேனேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அந்த ரிஸ்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து இனிஷியலாக சில்வர் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் அலோகேட் பண்ணுவாங்க. 30,000 euros €375,000 வரைக்கும் உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 375 தெரியல, பட் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு 30 days தான். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணி 6 months வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ அதில் வந்து இன்னுமே உங்களுக்கு கேபிட்டல் அலோகேட் பண்ணுவாங்க.
அண்ட் ஃபஸ்ட்டு சில்வர் ஸ்டேஜோட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உள்ளார. இப்போ கோல்டு ஸ்டேஜுமே வந்து நீங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. கோல்டு ஸ்டேஜோட டியூரேஷன் வந்து 6 months. அந்த 6 months வந்து நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். கோல்டு ஸ்டேஜுமே நீங்கள் வந்து உங்களோட ட்ராக் ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ என்டர் இன்ட்டு ப்ரோ ஸ்டேஜ். ப்ரோ ஸ்டேஜ்ன்றது தான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஹெட்ஜ் ஃபண்டுன்றது வந்து உங்கள் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ரியல் இன்வெஸ்டர் சொல்கிறேன். டார்வினிக்ஸை தாண்டி இன்வெஸ்டர்ஸே வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பீப்புளுக்கு, இன்றைக்கி அவங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்து. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அவன் பில்ட் பண்ண ட்ராக் ரெக்கார்டு தான் அவன் கடைசியில் வந்து அவ்வளோ ஃபண்டிங்கை உள்ளே கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் நார்மல் ப்ராஃபர்ம்ஸ்க்கு டார்வினிக்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் ப்ராஃபர்ம்ஸில் 80% ப்ராஃபிட் ஸ்ப்ரெட் கொடுப்பாங்க. பட் டார்வினிக்ஸ் வந்து சில்வர் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு 30% தான் ஸ்ப்ரிட் அவுட், அண்ட் அதுக்கப்புறம் 15% தான் ஸ்ப்ரிட் அவுட். பட் ஆனால் அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் நீங்கள் ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ப்ராஃபம் எடுத்துட்டிங்கன்னா, நார்மலாக ப்ராஃபம் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் $1.5 million வந்து உங்களுக்கு ஃபண்டிங் அலோகேட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து பீப்புள் இப்போ நீங்கள் ஃபண்டிங் சாதாரணமாக ஒரு பர்சன் உள்ளே வந்தாலே மில்லியன்ஸில் தான் இருக்கும். ஸோ உங்களால் வந்து நிறைய ஃபண்டிங்ஸ் வந்து இதில் எடுக்க முடியும். அண்ட் அதில் 15%ன்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மணி. 1.5 தான் சொல்கிறேன். 1.5% வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மணி. அது வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லாங் டேர்மில் விஷயம் வந்து கொண்டு வரணும். இப்போ உங்கள்கிட்ட நிறைய ஃபண்டிங் இருக்குது. அப்படி இருக்கப்ப அதில் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் வந்து ஒரு ஓன் ஹெட்ஜ் ஃபண்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே பீப்புள் வந்து உங்கள் மணியை வந்து கொட்டுவாங்க உள்ளார வந்து. அங்கேயுமே நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு இன்னுமே வைடராக மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கோலை வந்து ஒரு ப்ளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும், மந்த்லி 2% மேக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணாமல் அந்த விஷனே வந்து கொஞ்சம் வைடாக யோசிக்க பழகுங்க. ஏன்னா அது வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி தானாக வரும். நீங்கள் போயிட்டு எனக்கு மணி வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா மணி கிடைக்காது. இதே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, அப்போ மணி வரும்னா என்னென்னு கேளுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் எப்பயுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு ப்ளாட்ஃபார்ம் வழியாக போகிறது தான் இப்போ இருக்க பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பர் வே. ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு பர்சன், ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நான் என்னென்னா சொல்லவே இல்லை. பட் அந்த ரிஸ்க்கை கால்குலேட்டடாக எடுக்க கற்றுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அண்ட் அதை தாண்டி வந்து நான் இதுக்கப்புறமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். லைக் ஒரு இன்வெஸ்டர் எப்படி பிச் பண்ணணும், அந்த சீரீஸ் ஆஃப் ஃபண்டிங்ஸ் பற்றி நான் என்ன, எப்படி ஒரு ப்ராடக்டாக சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி ஒரு சீரீஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு லாங் விஷன் வச்சுக்கோங்க. அண்ட் இனிஷியலாக நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா சைடு இன்கமில் ஒரு சோர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து ஜாப் போகிறீங்கன்னா ஜாப் தயவுசெய்து போங்க, தப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஜாப் போகிறதுனால எந்த விதத்துலையும் ஒரு பர்சனோட நீங்கள் வந்து தாழ்ந்துட மாட்டீங்க. லைக் சும்மா ஒரு பர்சன் சொன்னாங்க நான் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்றதுக்கு, அண்ட் அதுக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுப்பான்றதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஜாப் போகிறீங்கன்னா 9 to 5 தான் ஒர்க் இருக்கும். பட் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்லாம் ஸ்டார்டிங்கில் பில்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து தூங்கவே மாட்டாங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங்லாம் ஒரு 2-3 மணி நேரம் தூங்கி அது வந்து எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ க்ரியேட் ஆகி 21 days ஐசியில் இருந்திருக்கேன் நான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பார்க்குற அந்த ஒரு 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 விம்பமான ஒரு உலகத்தில் தான் வந்து இந்த ஆன்லைன் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னா பேக் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரு ஆகுங்க. சும்மா பிளைண்டாக போய்ட்டு நான் வந்து ரேட் ரேஸ் வெளில வர போகிறேன், நான் வந்து ஆண்ட்ரிடேட் மாதிரி ஆக போகிறேன், வாட் கலர் இஸ் புகாட்டி நான் கேட்க போகிறேன், இப்போல்லாம் கொண்டு போய் குதிச்சிங்கன்னா அது வந்து உங்களை தான் வந்து பாதிக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ட்ரேடிங் அப்ரோச் பண்ணுற ஒரு ப்ராப்பர் வே. நீங்கள் இதை தாண்டி வேறு வே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. மேபி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன லைக் நான் முடிஞ்சளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். see you in a video. அண்ட் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டார்வினிக்ஸ் வீடியோமே ரொம்ப சீக்கிரமாக போட பார்க்குறேன். டார்வினிக்ஸ் வீடியோ இல்லை ட்ரேடிங் ஜேர்னல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். பட் ஆல்ரைட், பாய்.